வணக்கம் அனைவருக்கும் கைஸ். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி IBPS PO மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற கடைசி வீடியோ இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, இதான் லாஸ்ட் வீடியோ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இந்த PSN காலேஜ் வந்துட்டு பயப்படாதீங்க. நான் அப்டேட்ஸ் கேட்டிருக்கேன். எதுவும் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். எல்லாருமே ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ உங்கள் ஃபிலிம்ஸ் ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் ப்ரீவியஸ் டே முன்னாடி வச்சுருங்க. தயவு செஞ்சு லாஸ்ட் மினிட் ஹரி எதுக்குள்ளேயும் போயிடாதீங்க. லாஸ்ட் மினிட் ஹரி வந்துச்சுனாலே நம்மளுக்கு பிரச்சனையாயிரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸுடைய அப்ரோச்சு சொல்கிறேன். சரியா? ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுடைய அப்ரோச்சு, நான் ஒரு 8 வருஷமாக ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் டீச்சரை உருவாக்குறது வந்துட்டு ஆன்லைன் டீச்சிங் கிடையாது. வந்துட்டு ஆஃப்லைனில் ஸ்டூடெண்ட்டை பார்த்து அவனை அட்டென்ஷனை கொண்டு வந்து அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து கொண்டு போகிறது தான் ஒரு ப்ராப்பர் டீச்சிங் மெத்தடாலஜி. ஸோ அந்த ஆஃப்லைனில் 8 வருஷம் எடுத்ததில் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த இங்கிலீஷ் வளர்ந்ததும் சரி, எல்லாம் வளர்ந்ததுமே ஆஃப்லைன் கிளாஸை வச்சு தான். ஸோ இந்த ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் பார்த்ததில் ஸ்டூடெண்ட்ஸ் 2 கேட்டகரி தான். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது 2 கேட்டகரி தான். ஒன்று யுவராஜ், இன்னொன்று சச்சின். சரியா? யுவராஜ்னா யார், சச்சின்னா யாருன்னா, யுவராஜ்னா என்னதுன்னா, ப்ரெஷர் அதிகமாகுது, ஃபைனலு, இதுதான் முக்கியமான மேட்ச்சு அப்படின்னா யுவராஜ் சிங் செம்மையாக விளையாடுவாப்பில். எல்லா ஃபைனல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சூப்பராக விளையாண்டுருப்பார். சரியா? யுவராஜுக்கு ப்ரெஷர் அதிகமானால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்படி ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு ரொம்ப மைனாரிட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க. ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டாங்க, ரைட், இந்த ஒரு எக்ஸாம் தான், இந்த ஒரு மேட்ச் தான், இந்த ஒரு விஷயந்தான், இதை அடிச்சிட்டோம்னா லைஃப் சேஞ்சு, இது மட்டும் நல்லா பண்ணால் போதும், இங்கே மட்டும் பர்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படின்னு அந்த பிக் ஸ்டேஜ், அந்த ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த ப்ரெஷர் அதிகமாகிறத என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணுறவங்க யுவராஜ் குரூப். சரியா? இந்த குரூப்பு நம்ம ஆட்களில் ரொம்ப கம்மி தான். நம்ம எல்லாருமே மெஜாரிட்டி சச்சின் குரூப்பில் வருவோம். சச்சின் வந்துட்டு சாதாரண மேட்ச்சை சொல்லிட்டு அடிப்பாப்புல, ஃபைனல் வந்தால் மட்டும் அடிக்க மாட்டாப்புல. எந்த ஃபைனல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மெஜாரிட்டி ஆஃப் ஃபைனல்ஸில் சச்சின் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். சரியா? எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும், எவ்வளோ நல்லா பண்ணாலும், எத்தனை தடவை சாதாரண மேட்ச்சில் மார்க் டெஸ்ட்டில் அடின்னு அடித்து துவைச்சாலும் எக்ஸாமில் போயிட்டு ஃபைனல் மேட்ச்சில் போயிட்டு கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும். நம்ம தான் சச்சின் குரூப்பு. சரியா? ஸோ சச்சின் குரூப்பை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் குரூப்பு ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் சூப்பராக விளையாடுவாங்க. சச்சினை பொறுத்த வரைக்கும் சாதாரண மேட்ச்னா செமிஃபைனல் வரைக்கும் சூப்பராக விளையாடுவாங்க. ஃபைனல் வந்துட்டு கடைசி ஃபைனல்னாலுமே சச்சின் வந்துட்டு அடிக்கலை. ஸோ ஃபைனலில் சச்சின் குரூப்பால் விளையாட முடியாது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி. என்ன ஆகுது? ப்ரெஷர் அதிகமாக அவங்களுக்கு பயம் அதிகமாகி பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுது. சரியா? இந்த சச்சின் குரூப்பு, சரி நான் தான் சச்சின் குரூப்பு, ஓகே சொல்லிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? யுவராஜ் கிடையாது, யுவராஜ் தான் பிரச்சனையே கிடையாது. யுவராஜ்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், இந்த எக்ஸாம் தான், இந்த ஒத்த எக்ஸாம் அடித்தா என் லைஃப் சேஞ்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். இந்த ஒத்த எக்ஸாம் என் லைஃப் மாறுது, என் கூட இருக்கிறவங்க லைஃப் மாறுது, என் ஜெனரேஷனுடைய லைஃபே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் போதும். ஆனால் சச்சின் குரூப்பை பொறுத்த வரைக்கும் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. இது ஒரு எக்ஸாம் தான், இது ஒரு சாதாரண எக்ஸாம் தான், இதை பெருசாக மண்டைக்குள்ளே போட்டு உடைக்காதீங்க. இந்த எக்ஸாம் இல்லைன்னா லைஃபே போச்சுன்னு கிடையாது. சச்சின் குரூப்பால் ப்ரெஷர் அதிகமாக போட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. உங்கள் சச்சின் ஃபைனலில் அடிக்கணும், சச்சின் ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணணும். சச்சின் குரூப்பில் இருக்கிற நம்ம, சச்சின் மாதிரி இருக்கிற நம்ம மெயின் எக்ஸாமில் அடிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான், ப்ரெஷரை இறக்கணும். இது ஒரு சாதாரண மேட்ச், சாதாரண மார்க், சாதாரண எக்ஸாம் நினச்சி எழுதுங்க. சாதாரண எக்ஸாம் தாங்க இது, உண்மையிலே சாதாரண எக்ஸாம் தாங்க. இந்த எக்ஸாம் போயிட்டுனா லைஃப் போயிடுச்சா? கிடையாது. அடுத்து வருது எக்ஸாமு. சார் நான் PO மட்டும் தான் சார் எழுத முடியும், உங்களுக்கு வருது RRB PO. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் பதட்டப்படாமல் எழுதுவேன், நான் பயப்படாமல் எழுதுவேன். நான் பயப்படாமல் எழுதுனா நான் பாஸ் ஆயிடுவேன்.
அது எனக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம டாப்பு பெர்ஃபார்ம் பண்ணோம், நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸில் டாப்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் ஆகிடுவோம், நமக்கு தெரியும். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் டாப் எப்படி கொடுக்குறது? அதான் பயம் வந்துடுது, ஆங்ஸைட்டி வந்துடுது, கை நடுக்க ஆரம்பிச்சது, தெரிஞ்ச கொஸ்டினையும் திருப்பி திருப்பி செக் பண்ணுறேனே. பதறாதீங்க, பயப்படாதீங்க. இது ஒரு எக்ஸாம். நீங்கள் உள்ளே உட்காந்துருக்க 1 மணி நேரமும் உங்கள் காதுக்குள்ளே இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, இது ஒரு சாதாரண எக்ஸாம், இந்த எக்ஸாம் எனக்கு வேண்டாம். வேண்டான்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் நான் பாஸ் ஆகலைன்னா பரவாயில்ல, கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. இப்படி சொல்லி 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 மட்டும் தயவு செஞ்சு ப்ரெஷரை எவ்வளோ தூரம் இறக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இறக்குங்க. அவ்வளோ தூரம் தயவு செஞ்சு ப்ரெஷர் பில்ட் பண்ணாதீங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ப்ரெஷர் பில்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இது ஒரு சாதாரண எக்ஸாம் தாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க புரியுது, இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருக்கீங்க புரியுது, இவ்வளோ மெயின்ஸ் எழுதிருக்கீங்க புரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன் இது ஒரு சாதாரண எக்ஸாம்னு. சரியா? அதனால தான் சொல்கிறேன், மனசில் மட்டும் இதை வச்சுக்கிடுங்க. இட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம். ஓகே, இப்போது செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஓப்பன் ஆகும். தயவு செஞ்சு 10 minutes பிடிக்கணும். நீங்கள் ரீசனிங்கை மொத்தமாக பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்? ஃபஸ்ட்டு 15 minutes ஃபார் மிஸ்லேனியஸ், 15 to 20 minutes ஃபார் மிஸ்லேனியஸ், நடுவில் இருக்கிற டைம் பசில், கடைசி 10 minutes கிரிட்டிக்கல் ரீசனிங். இப்படி பிரித்தோன்னு வச்சுக்கிடுங்க. நம்மால் கிரிட்டிக்கல் ரீசனிங் பார்க்கும், தலை வச்சு கூட படுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு 15 minutes பசில் போட்டு, ஃபஸ்ட்டு 15 minutes மிஸ்லேனியஸ் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு 15 minutes தயவு செஞ்சு கிரிட்டிக்கல் ரீசனிங் பாருங்கள். நான் உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லலை, பட் கொஸ்டினை தயவு செஞ்சு பாருங்கள். அது கேம் சேஞ்சர், அது கேம் சேஞ்சர். காலையில் நான் ஒரு டெஸ்ட்டு போட்டேன், நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அக்டோபர் 10 காலையில் ஒரு டெஸ்ட்டு போட்டேன். கதற அளவுக்கு கொடுக்கானுங்க ஆலிவ் போர்டில். பட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் 6 கொஸ்டின் கரெக்டு. என் பர்சன்டேஜ் 26 வந்துட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் மட்டுமே போட்டு, நான் கிரிட்டிக்கல் ரீசனிங் மிஸ்லேனியஸும் போட்டால் எனக்கு 15 மார்க் வந்துருங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் மிஸ்லேனியஸை ஒழுங்காக போட்டாலே என் டார்கெட் கிரிட்டிக்கல் ரீசனிங் மிஸ்லேனியஸ் ஒரு பசில். ஒரு பசில் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும்னு போட்டுருணும். சரி, போட முடியலையா, தயவு செஞ்சு ஒரு செக்ஷனில் இருக்கிற அந்த ப்ரெஷரை, அந்த ஐயோ டிஃபிகல்ட் ஆகிட்டே அப்படிங்கிற அந்த மனசை அடுத்தது கொண்டு போகாதீங்க. உங்களை வச்சு செய்ய தான் போகிறாங்கங்க. இது IBPS-PO மெயின்ஸ் செய்ய தான் போகிறோம், நம்மளை செய்ய தான் போகிறான். சரியா? எவ்வளோ அடித்தாலும் வலிக்காத மாதிரியே இருக்கணும். ஏன்னா அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஐயோன்னு பதறக்கூடாது. இது IBPS-PO மெயின்ஸ், இது இப்படி தான் இருக்கும். மனசிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் ரீசனிங் ஈஸியாக நேவிகேட் பண்ணுறீங்களோ டிஃபிகல்ட்டாக நேவிகேட் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு அதை அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு கொண்டு போகாதீங்க. சரியா? அடுத்த செக்ஷன் உங்களுக்கு எது ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை CA தான் ஓப்பன் ஆகும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அதுக்கு எப்படி படித்தது படிக்காமல் வர்றது, ரொம்ப குத்துகள் அடிக்காமல், தெரியாத ஆன்சர்லாம் குத்துன்னு குத்தாமல் ஓரளவுக்கு ஒரு அட்டம்ப்டை போட்டு வச்சுக்கிடுங்க. தயவு செஞ்சு எக்ஸாமில் உள்ளே உட்காந்துருக்கும் போதே ஃபெயில் ஆயிடுவேன், வராது, நடக்காது, இவ்வளோ தான் போட முடியும், அப்போலாம் முடிவுக்கே வராதிங்க. 2018 2019 நினைக்கிறேன், அந்த டைமில் IBPS-PO செம்ம கஷ்டம். அவ்வளோ வருஷம் வந்துட்டு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக வரல. பட் அந்த 18-19 ஒரு வருஷத்தில் செம்ம கஷ்டமாக கேட்டான். எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான் போட முடியும். குவான்ஸ்ட் கேட்டிங்கன்னா 5, எல்லாம் 5 தான், 5 7 தான் போட்டிருப்பான். ரீசனிங் கேட்டால் அதே 5. ஸோ அந்த மாதிரி எனக்கு டிஃபிகல்ட்னா எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? எனக்கு டிஃபிகல்ட்னா எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நான் அந்த டிஃபிகல்ட்டியை அடுத்த செக்ஷன் கொண்டு போகாமல் ஒரு ஸ்கோரிங் செக்ஷன் இருக்கும், ஒரு வச்சு செய்யக்கூடிய செக்ஷன் இருக்கும். 4லேயும் வச்சு செய்யக்கூடிய செக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அதை ப்ராப்பராக நேவிகேட் பண்ணுங்கள். பொறுக்கி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்குங்க. அதை நல்லா மண்டையில் ஏற்றிக்கிடுங்க. இங்கே 1 அங்கே 2 அங்கே 3 இப்படி தான் போடுற மாதிரி இருக்கும். எல்லா செக்ஷன்லேயும் 20 அட்டம்ப்ட்டுங்கிறது வேற லெவல். அதை டார்கெட்டாக வைங்க. எல்லா செக்ஷன்லேயும் 20 அட்டம்ப்ட். குவான்ஸ் யூஸிங் இங்கிலீஷே பொறுத்த வரைக்கும் குவான்ஸில் உங்களுக்கு தெரியும் சேம் ஸ்டோரி தான். உங்களுக்கு டிஐலாம் ஃபஸ்ட்டு போடுறது பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மற்ற 555 அதெல்லாம் இருக்காது. டிஐ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்ளிகேஷன் போகிறதோ, இல்லை அப்ளிகேஷன் போட்டுட்டு டிஐ போகிறதோ, உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்து எது உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்து மூவ் பண்ணிக்கிடுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்ட்ராட்டஜியில் இது கரெக்டு இது தப்புன்னு கிடையாது. நான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை வச்சு போகிறது தான் குவான்ஸு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மிஸ்லேனியஸை தயவு செஞ்சு எடுங்க, பெருசாக தான் இருக்கும். மிஸ்லேனியஸ் ப்ளஸ் ஒரு ஆர்சி, எனக்கு மிஸ்லேனியஸ் ப்ளஸ் ஒரு ஆர்சி. நான் மிஸ்லேனியஸ் கொஸ்டினை 25 நிமிஷத்துக்கு போடுறோம். 25 நிமிஷத்துக்கு மிஸ்லேனியஸ் போடுங்க. தேடி 25 நிமிஷத்தில் நம்ம ஒரு 12-13 கொஸ்டின் போட முடியாதா சொல்லுங்கள்? ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் எடுத்து 2 மார்க்லாம் இருக்க போகுது நம்மளுக்கு. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு
2 நிமிஷம் எடுத்து போட முடியாதா? அழகாக போடலாம், அழகாக போடலாம். 25 நிமிஷத்தில் 12 13 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு மீதி இருக்கிற டைமில் ஒத்த ஆர்சி, ஒரே ஒரு ஆர்சி கரெக்டாக பார்த்து பேசேஜை மட்டும் பார்க்காம கொஸ்டினையும் சேர்த்து பார்த்து பிக் பண்ணுங்க. பேசேஜ் ஈஸியாக இருந்துட்டு கொஸ்டின் கஷ்டமாக இருக்கலாம். சரியா? நான் அதுக்கு எக்ஸாம்பிள் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். பேசேஜ் ஈஸியான பேசேஜ் கொஸ்டின் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். 20 அட்டெம்ப்ட் டார்கெட் பண்ணுங்க. மினிமம் 20 அட்டெம்ப்ட்டுக்கும் போது அது மினிமம். இங்கிலீஷ் ஈஸியாக இருந்தால் 25 30 வரைக்கும் கூட அழுத்திடுங்க. 25 வரைக்கும் கூட அழுத்திடுங்க. இங்கிலீஷ்லாம் 20 போட்டுட்டீங்க, கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு 5 மார்க் எடுத்துட்டீங்க, அங்கிட்டு போயிட்டு டிஸ்கிரிப்டிவ் போகலாம். டிஸ்கிரிப்டிவில் 25க்கு ஒரு 18 எடுத்துட்டீங்க, 17 எடுத்துட்டிங்கன்னா 25 17 42 மார்க். ரெண்டுலையும் குவான்ஸ் ரீசனிங்கில் 10 மார்க் எடுத்தா கிளியர்டா. குவான்ஸ் ரீசனிங் 10, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 7 8 கிளியர் ஆயிரும், கிளியர் ஆயிருங்க. இப்போ ஃபோக்கஸ் ஏரியாவை பாருங்கள். கிரிட்டிக்கல் ரீசனிங் கிட்ட டிஐ. இங்கிலீஷுக்கு வந்தீங்கன்னா மிஸ்சலேனியஸ் மிஸ்சலேனியஸ் தான் மெயினான ஒரு இது. மெதுவாக டைம் எடுத்து ஸ்கோரிங் பண்ணுங்க. டிஸ்கிரிப்டிவ் வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு பெரிய கும்பிடாக உங்களுக்கு போடுறேன், முதல்ல காம்ப்ரிஹென்ஷன் எடுங்க, எஸ்ஏக்கு போயிடாதீங்க. முதல்ல காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணுங்கள், கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். அதில் இருக்கிறத அப்படியே டைப் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு பிட்டாக எடுத்து கொடுத்துருக்கேன், இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வீடியோ போட்டிருக்கோங்க, ஒன் ஷாட் டிஸ்கிரிப்டிவ். அதில் உங்களுக்கு ஆன்சர் தெரில, ஒரு கொஸ்டின் எடுக்கிறோம், ஆன்சர் தெரிலன்னா எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஆன்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒன் வேர்ட் ஆன்சர் எழுதக்கூடாது, அதை அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது, லைட்டாக மாற்றணும், அது எல்லாமே சொல்லியிருக்கோம் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்படியே அடுத்தது போனீங்கன்னா எஸ்ஏ. எனக்கு தெரிஞ்சு உங்கள் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு டைம் இருக்காது. 90% ஆஃப் மக்களுக்கு இதை ரெண்டும் முடிக்க டைம் இருக்காது. நீங்கள் எஸ்பிபிஓ மெயின்ஸ் எழுதியிருந்தாங்களோ, இல்லை என்ஏசிஎல் வேறு ஏதோ ஒரு மெயின்ஸ் வந்துச்சு டிஸ்கிரிப்டிவ் வச்சு, என்ஏசிஎல் தான் நினைக்கிறேன், அந்த மெயின்ஸ் எழுதியிருந்தீங்கனாலோ அதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி இங்கே ஃபாஸ்ட்டாக முடிக்க பாருங்கள். காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சு எஸ்ஏல முக்கால்வாசி முடிங்க. எஸ்ஏ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒன் ஷாட் டிஸ்கிரிப்டிவ்னு ஒரு வீடியோ இருக்குது, அதில் போட்டிருக்கோம். எஸ்ஏ ஆரம்பிக்கிற போது யோசிக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். டைட்டில் பார்த்தீங்களா, கடற்கடன்னு அடிக்க ஆரம்பிச்சிடணும். அடிக்கிறது அப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யோசிக்க டைம் வரும். முதல்ல உட்கார்ந்து யோசிக்காதீங்க. டைம் நான் பிடிச்சிருக்கேன், மொத்தம் 25 மினிட்ஸில் காம்ப்ரிஹென்ஷனை 12 நிமிஷத்தில் முடிச்சாதான் உண்டு. மீதி டைமுக்கு அது போட முடியும். சரியா? மொத்தம் 30 மினிட்ஸ்னா காம்ப்ரிஹென்ஷனை கண்டிப்பாக 12 மினிட்ஸில் முடிக்கணும். அப்படின்னா தான் மீதி 15-16 மினிட்ஸ் எஸ்ஐ கொடுக்க முடியும். மீதி 2 நிமிஷத்தில் கடகடன்னு செக் பண்ண முடியும். பேசிக்கான மிஸ்டேக்ஸ் விடாதீங்க. கிராமரில் பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாதீங்க. பேராகிராஃப் பிடிங்க, பேராகிராஃபு டைட்டில் எழுதாதீங்க. எஸ்ஐக்கு டாப் டைட்டில் மட்டும் எழுதிக்கிடுங்க. சரியா? நான் திருப்பி சொல்கிறேன், இது ஒரு எக்ஸாம், ஒரு சாதாரண எக்ஸாம். இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டுனாலும் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இந்த வருஷத்துலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் போகுது. நான் திருப்பி சொல்கிறேன், இது பெரிய எக்ஸாம் கிடையாது. எக்ஸாமுக்கு படிக்கும்போது எப்படி உயிரை கொடுத்து இதுதான் என் லைஃபு அப்படின்னு நான் படிக்கணும். ஆனால் எக்ஸாம் எழுத போகும்போது இது ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியை வளர்த்துக்கணும், கொண்டு வரணும். உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணும். இங்கே தான் வித்தை இருக்குங்க. இங்கே பாஸ் ஆகிறதுக்கும் ஃபெயில் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸு இதுக்கப்புறம் படிக்கிறது கிடையாது. நிறைய படிச்சுட்டோம், நிறைய மெயின்ஸ் எழுதிட்டோம். டிஃப்ரென்ஸு நீங்கள் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. ஏன்னா அந்த வார்த்தை தான் இது எக்ஸாம் மாதிரி இதை எழுத போகிறேன்னா இல்லை இதை லைஃப் மாதிரி எழுத போகிறேன்னா டிசைட் பண்ண போகுது. தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள், என்ன பிரச்சனைகள் மண்டைக்கு மேலே இருந்தாலும், ஏஜ் பார் ஆனாலோ, எவ்வளோ சிக்கல் வந்தாலோ, ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தாலோ, இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணால் என் லைஃப் மாறிடும் அப்படின்ட்டு மண்டைக்குள்ளே ஏற்றாதீங்க. நீங்கள் சச்சின் கேங்காக தான் இருப்பீங்க. மெஜாரிட்டி பேர் யுவராஜா இருந்தால் பரவாயில்லடா, நம்ம சச்சின். நம்மளுக்கு சாதாரண மேட்சை கொடுத்தோம்னா 6 அடிப்போம். அதனால் சாதாரண மேட்சாக மாற்றுங்க, இதை 6 அடிங்க, வெற்றி நமது. கண்டிப்பாக நான் மெமரி பேஸ் கொஸ்டின் போடுவேன், 100% போடுவேன். மெயின்ஸுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஃபிலிம்ஸ் பக்கம் நம்ம போகலை, அது உங்களுக்கே தெரியும். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும், எதுவும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆல் த வெரி பெஸ்ட்.
நான் உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். எக்ஸாமில் நான் உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். உங்கள் காது கிட்ட வந்துட்டு என் குரல் கேட்க தான் செய்யும். சரியா? ஆவியாக அப்படியே மேலே உலாவிட்டு தான் இருப்பேன். ஸோ ஒன்றும் பயப்படாதீங்க. அண்ணன் கூட சேர்ந்து எப்படி டெஸ்ட் போடுவீங்களோ அப்படி போடுங்க. கண்டிப்பாக நாம் ஜெயிக்கிறோம். இன்டர்வியூவில் மார்க்ஸ் காமிக்கும். சரியா? தேங்க்யூ.